ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தட்டைப்பயிறு கடையல் பார்க்க போகிறோம். வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். பொரிந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு வெங்காயம், 3 தக்காளி, ஒரு சின்ன சைஸ் புளி, இதெல்லாம் இப்போ போட்டுக்கலாம். இதெல்லாம் வணக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். எல்லாம் வணங்கட்டும். வணங்கிட்டுருக்கு. தேவையான அளவு உப்பு தட்டைப்பயிரில் போட்டு கொஞ்சோன்னு அவிக்கிறப்போ போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். தேவையான அளவு வச்சா போட்டிங்கன்னா கச்சி போயிடும். எல்லாம் வணங்கட்டும். தட்டைப்பயிறு முழுக்கே வேக வச்சாச்சு. அது வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். உப்பு போட்டிருக்கனால உப்பு மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரம் வணங்கிடும். நல்லா வணங்கட்டும். மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சிறிதளவு புளி சேர்த்துக்கலாம். புளி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு தக்காளி போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் புளிப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்க தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரைத்துக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கொதி வந்துருச்சு. நீ அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். தட்டைப்பயிரை அரைச்சாச்சு. இப்படி தான் கடையணும். இப்போ உள்ள பிள்ளைகளாம் தட்டைப்பயிரெலாம் சாப்பிட மாட்டேங்குதுங்க. நாம் இப்படி அரைச்சி கொடுத்துட்டா ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்படி தான் திருன்னு அரைக்கணும். சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சைப்பயிறு கடையிற காட்டிலையும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி அரைச்சி கொடுங்க, நல்லாவே சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தடையில்லாமல் உங்களுக்கு சேரும். பாய்.